Jai Gurudev. Knowledge sheet 31 wrapping paper. அதாவது பரிசு பொருட்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காகிதம். All sensory pleasures in the world are like wrapping paper. ஐம்புலன்களால கிடைக்கக்கூடிய எல்லா சுகங்களுமே ஒரு பரிசு பொருளை சுற்றி இருக்கிற அந்த பேப்பர் மாதிரி தான். True bliss is the presence inside. உண்மையான ஒரு பேரானந்தம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா உள்ள பரிசு பொருள் உள்ள இருக்கு. The wise know how to enjoy the gift inside. அதாவது புத்திசாலிங்க உள்ள இருக்கிற அந்த பரிசு பொருளை எவ்வாறு பயன்படுத்தலாம், எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு புத்திசாலிங்களுக்கு என்ன தெரியும். While the ignorant get stuck to the outer cover. ஆனா அறியாமையில இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய பளபளப்பான காகிதம் இருக்கே அதுலயே சிக்கிடுவாங்க. எவ்வளவு அற்புதமா இருக்கு, இதுதான் எல்லாமே அப்படின்னு நினைச்சிடுவாங்க. இல்ல, டிவைன் லவ் இஸ் த பிரசன்ட். இறைவனுடைய அந்த அன்பு அதுதான் அந்த உண்மையான பரிசு. Yet we hold on to the wrapper and believe we have already enjoyed the gift. ஆனா நாம என்ன நினைச்சிடறோம், வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த பளபளப்பான காகிதத்தை கையில வச்சுட்டு இதுதான் பரிசு அப்படின்னு நினைச்சு நம்ம அறியாமையில் இருக்கோம். உலகத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். The whole world is there for you to enjoy. உலகம் உங்களுக்கு இருக்கு, அனுபவிக்கிறதுக்குன்னு உலகம் என்ன எப்பவுமே இருக்கு. But don't get lost in it. அந்த பேப்பர் என்ன சொல்றாங்க, அந்த பேப்பரை என்ஜாய் பண்ணலாம். பேப்பர்ல மட்டுமே எல்லாமே அடங்கி இருக்குன்னு சிக்கி போயிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி உலகத்துல இருக்கிற என்ன எல்லா விஷயங்களும் என்ன அனுபவிக்கலாம், ஆனா அதுலயே சிக்கி போயிடாதீங்க. Unwrap the present. என்ன பண்றாங்க, அந்த பரிசு பொருளை என்ன அந்த அந்த கவரை திறந்து உள்ள இருக்கிறத பாருங்க, அதுதான் ரொம்ப 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 முக்கியம். புரியுதுங்களா? குருதேவ் கேக்குறாங்க, வேலி அப்படின்னு ஒருத்தர். வேலி told Gurudev, I have some property for you to consider as an ashram in the US. இது யூஎஸ்ல இருக்கும்போது கேட்ட கேள்வி. என்கிட்ட கொஞ்சம் சொத்தெல்லாம் இருக்கு, இடம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுக்கணும் நினைக்கிறேன், அதை நீங்க ஒரு ஆசிரமமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருதேவ் சொல்றார், ஐ வாண்ட் எவ்ரி ஹோம் டு பி அன் ஆஷ்ரம். ஒவ்வொரு வீடுமே என்ன ஒரு ஆசிரமமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சிரமங்களை எல்லாம் போக்கக்கூடிய இடம் தான் ஆசிரமம். அது ஒவ்வொரு வீட்லயும் அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கணும் அப்படிங்கிறது தான் குருதேவுடைய தருணம், குருதேவுடைய ஒரு எண்ணம். ஸோ அதனால இன்னைக்கு அற்புதமான ஒரு நாலேஜ் என்ன, அந்த வெளிப்புற காகிதத்துல பளபளப்பா இருக்கக்கூடிய காகிதத்துல சிக்கி போகக்கூடாது. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கிற அந்த என்ன பரிசு பொருள் அதை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல என்ன பண்ணிடுறாங்க, அதை பிரிக்கணும், அதை பிரிக்கிறதுலயே என்ன பண்ணிடுறாங்க, உள்ள இருக்கிறதுக்கு டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதையும் ரொம்ப முக்கியம், புரியுதுங்களா? ஸோ அதையும் நம்ம பார்த்து பகுதமா என்ன பண்ணும், அதை பிரிக்கணும். புரியுதுங்களா? உள்ள இருக்கிற அந்த பரிசு பொருள் டிவைன் லவ், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய கவனம் எல்லாம் அதுலதான் இருக்கணும், வெளிப்புற காகிதத்துல சிக்கி போகக்கூடாது அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? ஜெய் குருதேவ். ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. எல்லாருக்கும் என்ன இனிமையான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா எல்லாரும் என்ன பண்ணுங்க, நல்லா கொண்டாடுங்க, ஆரோக்கியமா ஆனந்தமாக கொண்டாடுங்க.